நண்பா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் ஒரு குட்டி யூடியூபர், அதாவது இப்போ புதுசாக ஆரம்பித்த யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரச்சனை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. நார்மலாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண உடனே எல்லோரும் பார்க்குறது ஷார்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு யூடியூபரோட வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறீங்க. அதுவே ஒரு புது யூடியூபரோட வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஏன் ஏன்னா அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அவன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாக பார்க்காம பாதி கூட பார்க்க மாட்டோம், தள்ளி விட்டு போயிடுறோம். அவன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவன் என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணுறான், அவன் எந்த மாதிரி விளாடுவான்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அட்லீஸ்ட் பாதியாச்சும் பாருங்கள். அப்போ தான் அவன் எந்த மாதிரி கேம் ப்ளே தரான், அவன் நல்லா விளாட்றானா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதுதாங்க நான் சொல்ல வர்றது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பாருங்க, ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு யூடியூப் சேனல் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா, கச்சா ஒரு ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகாமல் போகும், ஓகேங்களா? லைக் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி அர்த்தமாயிடும். இப்போ அதனால் யாருக்கு லாஸு? அந்த புதுசாக ஆரம்பித்தார் அவருக்கு தான் லாஸு, ஓகேங்களா? அதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, நான் என்னடா அதுக்குன்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதிலே உட்காந்துட முடியுமாடா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அது என்ன பதில்னா, இப்போ நான் சொல்கிறது புது யூடியூபர்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி 1K 2K வச்சுங்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் இது செட்டே ஆகாது. ஏன்னா அவங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, ஓகேங்களா? யாரும் எடுத்த உடனேலே நண்பா, யாரும் எடுத்த உடனே 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல நண்பா, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி தான் வராங்க. அவங்கள நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நம்மளே என்கரேஜ் பண்ணால் அவங்கள யார் என்கரேஜ் பண்ணுவாங்க? ஒரு சில பேர் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால், சரி இந்த யூடியூபர்ஸுக்கு யாராச்சும் யூடியூபர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளும் இதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல்களில் வருவாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அட்லீஸ்ட் பாதியாச்சும் பாருங்கள். அப்போ தான் அவன் என்ன சொல்ல வரான், அவனோட கண்டென்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ அவன் என்ன கண்டென்ட் போகிறான்றதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறமா நிறைய பேர் லைக்கே பண்ணாமல் பாருங்க நண்பா. அது ஏன் தான் எனக்கு தெரியல. நம்ம லைக் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் காசு பார்ப்பதில்ல நண்பா. அதனால் அவனோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், ஓகேங்களா? அவனுக்கு தான் அது பெனிஃபிட்டு. உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜூஸ் பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, ஓகே? லைக் பண்ணுங்க. அதாமல் என்னோடய சேனலுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு நான் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான் போட்டுனுக்கிறேன். இது வரைக்கும் லோனர்ஸ் மட்டும்தான், லோனர் CS 1v1 தான் நான் போட்டுனுக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் CS ரேங்க் புஷ் பண்ணலான்னுக்கிறேன். அந்த வீடியோ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா எனக்கு சேலஞ்ச் தாங்க நண்பா. அதாம்மா 1v1 கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வரேன். 1v1 கூப்பிட்டிங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் என்னோடய UID-யை. நீங்கள் நான் ஆன்லைனில் இருக்கும்போது கூப்பிடலாம். நான் ஆன்லைனில் இருக்கிறது காலையில் நண்பா. காலையில் ஒரு 6 o'clock வந்தீங்கன்னா என் கூட விளாட்லாம், ஓகேங்களா? இத்தனையும் சாட்டர்டே சண்டேலாம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். நீங்கள் காலையில் 12 o'clock எப்போனா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் நண்பா, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நீங்கள் 1v1 கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். அதேமாதிரி சேலஞ்ச் தாங்க, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் நண்பா.